Good morning, dear children. In this class, we are going to learn about nucleic acid structure. So, DNA and RNA, deoxyribonucleic acid and RNA, ribose nucleic acid. So, before we learned about the function structure of DNA and RNA, we should know the position of DNA and RNA in this plant cell and animal cell. Okay, first one. So, you just imagine it's a cell, as a plant or animal cell. It contains the numerous cell organelles around the nucleus. The center, we can see the nucleus. Inside the nucleus, we can see the thread-like structure that is called the chromatin or chromatids. So, when we enlarge the chromatids, we can see the double helix model of the DNA. If the organism having DNA. Suppose this organism having RNA na, இங்கே RNA இருக்கும் சரியா அப்போ DNA என்றது ஜீனோன்றது ஒன்று தான் it carries the information from one generation to another generation. Okay, then there are two types of nucleic acid. One is the ribose nucleic acid, that's called the RNA, and another one is the deoxyribose nucleic acid, it's a DNA. என்ன ரெண்டுத்துல டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ரெண்டுமே both the RNA and DNA are made up of pentose sugar. ஸோ இந்த பென்டோஸ் சுகர்னால் 5 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சுகரு அதில் செகண்ட் செயின் இது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் பொசிஷன் அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த ரிபோஸ் சுகரில் செகண்ட் கார்பன் கூட ஒரு ஹைட்ராக்சில் அதாவது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருக்கும் அது டிஆக்சிரிபோஸில் ஆக்சிஜன் இருக்காது அது பேர் தான் டிஆக்சிரிபோஸ் ரிபோஸ்ன்றது OH குரூப்பு அதே அதில் இருக்கிற ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிட்டுன்னு சொன்னால் செகண்ட் குரூப்பில் அது டிஆக்சிரிபோஸ் இதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ் சரியா தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஸோ வி நோ இந்த earlier the previous classes we learned about the DNA is a double helix model or twisted ladder like structure இருக்கும் இது ஒரு ஸ்டாண்டு இது ஒரு ஸ்டாண்டு சரியா ஸோ இந்த ஸ்டாண்டை தான் என்ன பண்ணுறோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் த மெயின் செயின் அதான் அதில் தான் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சுகர் அண்ட் பாஸ்பேட் இருக்கும் அந்த ரெண்டு ஸ்டாண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லேடர் லைக் ஸ்ட்ரக்சர் ஏனி போல் இருக்கு இல்லையா அது பேர் தான் வந்து பேஸ் பேர்ஸ் தே ஆர் த நைட்ரோஜினஸ் பேசஸ் அப்போது ஒரு டிஎன்ஏன்றது என்ன ஆகப்பட்டிருக்கும் இட்ஸ் மேட் அப் ஆஃப் பென்டோஸ் சுகர் பாஸ்பேட் குரூப் அண்ட் நைட்ரோஜினஸ் பேசஸ் தீஸ் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ தென் ஸோ இது நம்ம ஒரு இந்த லேடர் லைக் ஸ்ட்ரக்சரை பிரிச்சுருக்கோம் இது ஒரு ஸ்டாண்டு அப்போ போத் சைடு எதர் சைடு என்ன இருக்குது சுகர் பேஸ் இருக்கா பென்டோஸ் சுகரு அது 5 பேஸ் இருக்கு பென்டோஸ் சுகர் இருக்கும் அது கூட இந்த க்ரீன் கலர் அட்டாச் ஆகிருக்கிறது பாஸ்பேட் குரூப் ஸோ இது ஒரு ஸ்டாண்டு இந்த சுகரும் பாஸ்பேட் குரூப்பை சேர்ந்துருக்கும் சரியா அப்போ சுகர் அண்ட் பாஸ்பேட் குரூப் கனெக்டட் பை த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஏன் இது பேர் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டுன்னு சொன்னால் இது ஒரு சுகரு ரெண்டுத்துக்குமே ஒரு பாஸ்பேட் குரூப்பு இது கூட இது ஒன்று கண்டாக இருக்கும் அப்போ 2 செயின் இருக்கும் அதனால தான் அது பேர் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஓகே அண்ட் அது அப்போ என்ன அர்த்தம் சுகரையும் பாஸ்பேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாண்டு பேர் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் சுகரையும் நைட்ரோஜன் பேசஸ் இது நைட்ரோஜன் பேஸ்னால் இந்த சுகர் இது கூட அட்டாச் ஆகிருக்கு இந்த சுகரு இது கூட இந்த செயினில் அட்டாச் ஆகிருக்கு சரியா அது பேர் குளுக்கோசிடேஸ் செயின் அண்ட் இது ரெண்டுமே நைட்ரோஜனஸ் பேசஸ் அந்த நைட்ரோஜனஸ் பேசஸை அட்டாச் பண்ணக்கூடியது ஹைட்ரஜன் பாண்ட் அப்போ 3 பாண்ட்ஸ் ஆர் தேர் ஒன் இஸ் சுகரையும் பாஸ்பேட்டையும் ஜாயின் பண்ணக்கூடியது பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் சுகரையும் நைட்ரோஜனஸ் பேசஸ் இந்த பக்கம் இது அந்த செயின் பேர் என்னது குளுக்கோசிடேஸ் பாண்ட் அண்ட் த பாஸ்பேட் நைட்ரோஜனஸ் பேசஸை கனெக்ட் பண்ணக்கூடியது ஹைட்ரஜன் பாண்ட் சரியா இதான் 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த structure of DNA. So, இது அப்படி just go through பண்ணுங்க. So, it is one chain, it's another chain, it's a strand. The center base pairs. So, there are 4 types of what chains are there. Okay. So, it is the phosphate group. The strand is the side. Then this is the phosphate group. It made up of diester bond. So, when you learned about the DNA structure, we can see 3-5 படிப்போம் அதுதான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாட் 3-5 இது ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அப்போது இந்த எந்த ஸ்ட்ரக்சரில் எந்த வெளியே நீட்டிகிட்ருக்கோ அதை கால்குலேட் பண்ணுவாங்க இங்கே 3 இல்லையா
அடுத்ததில் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. அப்போ 5ல் இங்கே இருக்குன்னா இங்கே 3ல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3. சரியா? அப்போ 5ல் முடிஞ்சால் ஆரம்பித்தா 3ல் முடியும், 3ல் ஆரம்பிச்சு தான் 5ல் முடியும். சரியா? இதான் வந்து the 3-5-க்கான எக்ஸ்பேன்ஷன். ஸோ திஸ் இஸ் த பாஸ்பேட் குரூப். தென் ஹியர் chain 1 2 3 4, then it's 5. The fifth bond இருக்கும். That's why it's called the pentose sugar. இது pentose sugar தான் actually. Then the pentose sugar connected with the nitrogenous bases. There are 4 types of nitrogenous bases. They are adenine, thymine, cytosine, guanine. So adenine and guanine are similar to each other. So they are called the purine. Thymine and cytosines are similar to each other. So they are called as a pyrimidine. Upon nitrogenous bases are 2 types. One is purine and another one is the pyrimidine. Okay, this is the pentose sugar formula. This is RNA இருக்கக்கூடியது, DNA இருக்கக்கூடியது. இந்த DNA ஒரே ஒரு ஹைட்ரஜன் இல்லையா? ஓச். இன்னொரு டிஃபரன்ஸ் அப்புறம் பின்னால சொல்றேன் நான். Then next one. என்ன 5n 3n பார்த்தனா இங்க பார்த்தா தெரியும். இது 5n போட்டுருக்காங்க இல்லையா? இங்க 3n. இது ஃபர்ஸ்டா செகண்டா தேர்ட் மட்டும் தான் இங்க வெளிய நீட்டிட்டு இருக்கு. So it's attached outside. So it's a third end. இங்கே பார்த்தனா 1 2 3 இங்கே 3ல அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? 4 then 5th எண்ட்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்போது 3-5 என்ன மீனிங்னா எது அவுட்டர் மோஸ்ட் எஜ்ஜில் அட்டாச் ஆகிருக்கிறது தான் பட் அதை கால்குலேட் பண்ணி தான் 3-5 சொல்லும். தட் இஸ் த பாஸ்போடைஸ்டர் பாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இப்போ இதை பார்க்கும்போது என்ன பண்ணால் ஐ டோல்ட் ஆல்ரெடி பியூரின் அண்ட் பிரிமிடின். என்ன சொன்னேன்? அடினைனோ குவானைனோ பியூரின், thymino, cytosino, pyrimidine. Okay, so adenine, one purine molecule always binds with the another pyrimidine molecules. Don't confuse. Adenino, guanino, purine, thymino, cytosino, pyrimidine. Okay, but nitrogenous bases are 2 types. One is the purine, they are adenine and guanine. Pyrimidine is the thymine and cytosine. So purine, one purine molecule always binds with the another pyrimidine molecule. Then pyrimidine molecule always binds with the another purine molecule. Appo adenine always binds with the thymine with the 2 hydrogen bonds, 1 2. Guanine binds with cytosine with the 3 hydrogen bond. சரியா? இதுதான் ஒரு அது ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லி நேச்சர். The next one. So இப்போ இங்கே பார்த்தோன்னா we can learn about the nucleoside and nucleotides. What are the nucleosides? நைட்ரோஜனஸ் பேசஸும் சுகரும் எங்கே பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் நைட்ரோஜனஸ் பேசஸ்? சுகரு. இந்த பார், இது நைட்ரோஜன் பேசஸ்ஸு, இது சுகரு. அப்போ சுகரும் நைட்ரோஜனஸ் பேசஸ் சேர்ந்தால் அது பேர் என்னது? நியூக்ளியோசைட். ஓகே, அந்த நியூக்ளியோசைடு கூட ஒரு பாஸ்பேட் சேர்ந்ததுன்னா அது நியூக்ளியோடைட்ஸ். அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? ஸோ சுகர் அண்ட் நைட்ரோஜனஸ் பேசஸ் ஆர் டுகெதர் இஸ் கால்ட் அஸ் த நியூக்ளியோசைட். நியூக்ளியோசைட் வித் த பாஸ்பேட் குரூப் அப்படி சொல்லலாம். இல்லைனா நைட்ரோஜனஸ் பேசஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட் 3 சேர்ந்தால் அது நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அதோடைய நேச்சரு. அப்போது நியூக்ளியோசைடுக்கும் நியூக்ளியோடைட் என்ன வித்தியாசம்? நியூக்ளியோசைடில் பாஸ்பேட் குரூப் சேர்ந்துருக்காது, நியூக்ளியோடைட்ஸில் பாஸ்பேட் குரூப்பு சேர்ந்துருக்கும். சரியா? இதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இப்போ நியூக்ளியோடைட்ஸ் பார்த்தோன்னா they are building blocks of nucleic acids. DNA is composed of 3 components. சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு பென்டோஸ் சுகர், நைட்ரஜன் கண்டெய்னிங் பேஸ் என்ன சொன்னேன்? பியூரின், பிரிமிடின், அது ரெண்டும் சேர்ந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாஸ்பேட் குரூப். ஸோ இந்த பாஸ்பேட் குரூப் வரது பார்த்தா தெரியும் உனக்கு. சரியா? தென் இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து பட் சுகரும் பாஸ்பேட் குரூப்பில் ஆக்கப்பட்டது. இது வந்து நைட்ரோஜன் பேசஸ். இது 3 சேர்ந்தது தான் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இப்போ இதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து தெரியும். Sugar and nitrogenous bases is called nucleoside. Sugar, nitrogenous bases plus phosphate சேர்ந்தா அது nucleotides. Okay, then next one இது nucleosides பார்த்தோம் நம்ம. Then Chargaff rule படிக்கணும். What is Chargaff rule? என்னன்னா number of purine molecule is equal to number of pyrimidine molecule. இப்போ purine molecule எத்தனை இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக pyrimidine molecule இருக்கும். அப்போ அதுதான் என்ன சொன்னாங்கன்னா purine is equal to pyrimidine, adenine and guanine is equal to purine, thymine and cytosines are called as the pyrimidine. Okay,
ஸோ இது இப்போ adenine and guanine together is called the purine. Thymine and cytosines are pyrimidine. ஏன் இது பியூரின் பிரிமிடின் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கியா, பியூரின் அடினைனும் குவானைனும் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் டு ஈச் அதர். பார்த்தீங்களா, இதுக்கு எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு. இதான் வந்து பியூரின். பிரிமிடின் தைமின் அண்ட் சைட்டோசின் ஸ்ட்ரக்சரலி சிமிலர். அப்போது ஸ்ட்ரக்சரலி சிமிலராக இருக்கிறத வச்சு தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு பியூரின் அண்ட் பிரிமிடின். ஆனால் ஒரு விஷயம், அடினைன் ஆல்வேஸ் பைண்ட்ஸ் வித் தைமின் வித் த 2 hydrogen bond. Guanine always binds with the cytosine with the 3 hydrogen bond. Okay, this theory was proposed by the Chargaff. இது Chargaff எப்படி கிடச்சதுன்னா with the help of the Watson-Crick model of DNA. Watson-Crick proposed the structure of DNA as the WLX model. ஓகே, இது WLX மாடல் இருக்கும். அதில் இந்த ட்விஸ்டட் லேடர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது வந்து நியூக்ளியோடைட்ஸ் இல்லை, அது பேர் வந்து சுகரும் பாஸ்பேட் குரூப்பை சேர்ந்தது. அந்த நடுவில் இருக்கிற சப் லேடர் பால் இருக்கிறது நைட்ரோஜன் பேசஸ். இது ரெண்டுலாம் சேர்ந்தது தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. இட்ஸ் அ WLX மாடல் சொன்னோம் இல்லையா, இது ஒரு எலிக்ஸு, இது ஒரு எலிக்ஸு. பட் when you compare to RNA, it is single helix, not WLX. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃப் தான் இங்கே இருக்கும். சரியா, இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாரு, இந்த ஆஃப் இருக்குல்ல, இது அப்படியே இங்கே இருக்கும். ஸோ த RNA is called the single strand, DNA is a double strand. இன்னொரு டிஃப்ரெண்ட் இருக்குது என்னன்னு சொன்னால், ஹியர் தைமின் இஸ் தேர் ஆஸ் த பிரிமிடின். அந்த தைமின் இருக்கும், அங்கே தைமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். தட்ஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆல்ரெடி வி லேர்ன்ட் அபவுட் த சுகர் பேஸு. செகண்ட் குரூப்பில் OH குரூப் அங்கே இருக்கும், இங்கே வெறும் H மட்டும் தான் இருக்கும். தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் ஆஃப் DNA and RNA. Understood? Thank you.